அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன். என்னோடய ஃப்ரைடே லஞ்ச் மெனு என்னென்னா கோழி ஆனக்காய்ச்சி கோழி சம்மா செஞ்சுருக்கேன். அதோட உருளைக்கிழங்கு மசாலா, கத்திரிக்காய் பச்சடி இதுவும் செஞ்சுருக்கேன். இதெல்லாம் ஒன்று ஒன்றா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் பச்சடி செய்கிறதுக்கு புளியை கொஞ்சம் ஊற வச்சிடலாம். அடுத்து ஒரு மூடி தேங்காய் எடுத்து தேங்காய் பால் புளிய போகிறோம் ஆனத்துக்காக. இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. அடுத்தது ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். 4-5 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நைஸாக. இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்காக 2 உருளைக்கிழங்க உப்பு சேர்த்து வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி வேக வச்சிடலாம். இதை உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் பச்சை தண்ணிக்கு மாற்றி தோல் உரித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீசஸாக. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு கத்திரிக்காய் பச்சடி செய்கிறதுக்காக நான் 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், சின்ன கத்திரிக்காவாக. அதை மெல்லிசாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌனாக ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இந்த எண்ணெயை நம்ம மறுபடியும் உருளைக்கிழங்கு மசாலா இந்த மாதிரி இது கத்திரிக்காய் பச்சடி செய்கிறதுக்கு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ண போகிறதுக்கு இல்லை நம்ம. இப்போ உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சிடலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டு வெடிக்க விட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து வச்சுருக்கேன். ரெண்டும் போட்டு வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு இதில் போட்டுட்டு 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்புத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் பரட்டி விட்டுடலாம் இதை. அதுக்கப்புறம் நான் பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். கோழி அணை காய்ச்ச போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ கோழி எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் ஆனம் தாளிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். பட்டை கிராம்பு இதில் சேர்த்துருக்கேன். அந்த கிளிப்பிங் ரெக்கார்ட் ஆகல. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பரட்டி வச்ச கோழியை இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போது ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கோம், 1 மூடி தேங்காய் பால், அதை இதில் சேர்த்துடலாம். தேங்காய் முந்திரி கசகசா வச்சு பேஸ்ட் அரைச்சிருக்கோம். அதில் 2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டுடலாம் மூடி வச்சு. இப்போ 2 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கறி சாஃப்டாக வெந்திருக்கும். இதில் பொடியாக கட் பண்ணி வச்ச மல்லித்தலையை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். அவ்வளோதான், சூப்பரான கோழி ஆனம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கோழி சம்மா செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெயும் நெய்யும் கலந்து நான் வச்சுருக்கேன், சுட வச்சுருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி இதில் போட்டுக்கிறோம். 1 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு உப்புத்தூள் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் கோழி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதுலேயும் இதை சேர்த்து
நல்லா வதக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், தயிர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் 1 போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேங்காய் கசகசா அரைச்சி வச்சதை இதில் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் அரைச்சது. இப்போது கொஞ்ச நேரம் வதக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சுண்டுற வரையும் நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கலாம். கட் பண்ணி வச்ச மல்லித்தழையை இதில் போட்டுடலாம். அவ்வளோதான், சிக்கன் சமா ரெடி. இப்போ கத்திரிக்காய் பச்சடி செஞ்சிடலாம். அதுக்கு கத்திரிக்காய் வறுத்த எண்ணெயும் நல்லெண்ணெயும் சேர்த்து கொஞ்சம் சுட வச்சுருக்கேன். அதில் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், அதோடு நம்ம பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்த கத்திரிக்காவை அதில் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் கசகசா விழுது இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கரைச்சி வச்ச புளியை இதில் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வெந்து வர வரையும் நம்ம இதை வச்சுருக்கலாம். தண்ணியும் சுண்டி வந்துடும். இதில் நீங்கள் முழு பூண்டும் மிளகும் சேர்த்திங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். இப்போது வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சோண்டு சீனி இல்லாட்டி வெல்லம் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கத்திரிக்காய் பச்சடி ரெடி. ஃப்ரைடே லஞ்ச் மெனுவாக நான் கத்திரிக்காய் பச்சடி செஞ்சுருக்கேன். உருளைக்கிழங்கு மசாலா, பலவ் சோறு, சிக்கன் சமா, அதோட கோழி ஆணம். இது எல்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.